மனுஷன் ஏன் விட்டு வரானா சம்பாதிக்கணும் என்ன ஒரு கொஞ்சம் கூட இல்லை, ஏதாவது நல்லது செய்கிற ஒரு தாட்டில் வராங்க. திராவிடங்கிறதே வேணாம். ஸோ அதை சொல்லிட்டு தான் இந்த தமிழ்நாடு வந்து எல்லாம் கூறு போட்டு வித்துட்டு இருக்கானுங்க. ஸோ அதனால வேணாம். ஏதாவது மக்களுக்கு ஆக்கப்பூர்வமாக இது செய்யணுங்கிறதுக்காக அவர் துடிக்கிறாரு. ஆக்சுவலாக போன டைம் நான் திமுக தான் போட்டேன். அதுக்கு முதல்ல வந்து நான் ஏடிஎம் போட்டேன். ரெண்டுலேயும் எவன் ஆட்சிக்கு வந்தாலும் அவன் நல்லா இருக்கிறான், அவன் அடுத்து அவன் தான் முன்னேறான். ஓட்டு போட இன்னும் அப்படி தான் இருக்கிறான் ப்ரோ. நான் ஏன் மாற்றி போட்டேன்னா அவனுக்கு போட்டால் அவன் செய்வான், இவனுக்கு போட இவன் செய்வான்னு ட்ரை பண்ண தான் போட்டேன். ஆனால் பலன் யாருக்குமே கிடையாது. அவன் நல்லா இருக்கிறான், ஆனால் போட்டவன் இன்னும் இங்கே இதுக்கு கீழே தான் போயிட்டுருக்கான். இப்போ மக்களை அடுத்த கணிப்பு தெரியுமா, அவனு அப்படி இவனு அப்படி அடுத்து புதுசாக வரான் அவனுக்கு போட்டுப்போம் அப்படி தான் யோசிக்கிறாங்க தவிர அவனே நல்லா செய்வாங்க நம்பிக்கையில் போட்டாங்க. நல்லது நடக்காது. யார் வந்தாலும் சரி அவங்கவுங்க பழக தான் அவன் பார்ப்பான், போடுறவன் கீழே தான் இருப்பான். அதெல்லாம் இதுக்கெல்லாம் சொல்யூஷன் இல்லை ப்ரோ. விஜய் வராரு எப்படின்னா ஆக்சுவலாக ஒரு இருக்குது 50% இருக்குது, வர வாய்ப்பு இருக்குது. எல்லோரும் ஒரு எதிர்பார்ப்பு தானே. ஃபஸ்ட்டு ஒரு புதுசாக வரும்போது கூட இவங்க ஓட்டு போட்டால் நமக்கு ஒரு நல்லது நடக்க ஒரு கான்செப்டில் தான் வராங்க. அதை அவர் காப்பாற்றுறாருன்னா அடுத்தடுத்து எலெக்ஷனில் நல்ல வாய்ப்பு ஒரு முதலமைச்சரெல்லாம் உட்காரலாம். ஃபஸ்ட்டு ஒரு மக்கள் வாய்ப்பு கொடுப்பாங்க, அவர் பயன்படுத்திக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் அது ஃபாலோ பண்ணலாம். ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் எல்லாரும். ஒன்றும் ப்ராப்ளம். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் மக்களே போய் பார்க்கல இது வரைக்கும் மக்கள் இல்லைங்க ப்ரோ. ஆக்சுவலாக அது சம்டைம் பார்க்காம இருக்கிறது. சில பேர் வாய் விட்டு பேசுனா தான் நல்லதுமாங்க, அமைதியாக இருக்கிறது நல்லது தான். இல்லை ஒரு மக்களை சந்திக்கலையே, இதுக்கப்புறம் மக்களை சந்திப்பாரா? கண்டிப்பாக அதெல்லாம் ஏங்க அதுக்கெல்லாம் பயந்தெல்லாம் முடியாதுங்க. அதுக்கப்புறம் தாங்க இன்னும் போகணும் உள்ள. என் குடும்பம் ஒன்று ஆச்சு, அதுக்காக நாங்கள் வந்து பேட போக மாட்டேன். அவங்களே என் குடும்பம் தான், இன்னும் உள்ளே போய் நிற்கணுங்க. நிற்பார் நினச்சா நிற்பார். மனுஷன் ஏன் விட்டு வரானா சம்பாதிக்கணும் என்ன ஒரு கொஞ்சம் கூட இல்லை, ஏதாவது நல்லது செய்கிற ஒரு தாட்டில் வராங்க. ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு சருக்கு நிறைய பேர் நீ யாரை ஓட்டு போகிறா, நானும் அதை தளபதி தான். எந்த தளபதியா, இளைய தளபதி போடுறா அப்படின்றாங்க. ஆக்சுவலாக அது என்னுடைய ஓட்டு கண்டிப்பாக விஜய் தான். புதுசாக ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல. ஸோ அதுக்குள்ளே வந்து இவங்க திமுகலாம் பார்த்தாச்சு, புதுசாக ஒரு ஆள் வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். வேறு என்ன விஜய் எதனால் வரணும்? ஃபஸ்ட்டு இவங்க 2 பேருமே வரக்கூடாது. யார் 2 பேர்? இது திராவிடன்னு சொல்லிட்டு வர்றவங்களே வரக்கூடாது. ஒரு திராவிடன் வேணாம், திராவிடங்கிறதே வேணாம். ஸோ அதை சொல்லிட்டு தான் இந்த தமிழ்நாடு வந்து எல்லாம் கூறு போட்டு வித்துட்டு இருக்கானுங்க. ஸோ அதனால் வேணாம், திராவிடமே வரக்கூடாது. புதுசாக யாராச்சும் வரணும். அவர் எதுவுமே சைலண்டாக பேசினோடனே இப்போ கொஞ்சம் ஃபயராக பேசினோடனே எல்லோரும் கொஞ்சம் ஜர்க்காக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தீய சக்தின்னு சொல்லுங்க, டிஎம்கே எப்படி பாருங்க? அது உண்மை தான், கரெக்டாக தான் பேசியிருக்கிறாரு. அதுலேயே பாதி பேர் ஆளை காணும் திமுக காரணங்களே. கமெண்ட் பாக்ஸ்லாம் செக் பண்ணிங்களா இல்லையா? ஃப்ரீ பஸ்லாம் கொடுக்குறோம் சார், நாங்கள் தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அதை செஞ்சுக்காடி எதுக்கு அதை செய்யணும்? ஃபஸ்ட்டு எதுக்கு அதை செய்யணும்? செஞ்சுட்டு அப்புறம் எதுக்கு அதை சொல்லி காட்டணுங்கிற அது தேவையில்லாத. ஃபஸ்ட்டு அது போக்குவரத்து துறையில் எவ்வளோ இழப்பீடு ஆயிருக்குன்னு நமக்கே தெரியும். ஆக்சுவலாக ஒரு சாதாரண மக்களுக்கே தெரியும் இழப்பீடு எவ்வளோ ஆயிருக்கு. மின் கட்டணம் வந்து உயர்வு அதிகமாக இருக்குது, அப்புறம் வீட்டு வரி அதிகமாக இருக்குது, நான் எல்லாமே அதிகமாக இருக்குது. அது இந்த மக்களுக்கு தெரியாது. ஸோ அந்த ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அதுவும் 100 பேரில் வந்து ஒரு 40 பேருக்கு தான் வந்திருக்கு. பேலன்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு ஏன் என்ன வரல? அதுக்கு இதுக்கப்புறம் ஸ்டெப் எடுத்து இந்த 4 வருஷத்துக்கு லாஸ்ட்டில் வந்து செஞ்சு என்ன பண்ண போகிறாங்க? ஸோ இப்போ ரோடு போட்டு தருது. இப்போ அவங்களுக்கு வந்து ஓட்டை கவர் பண்ணுற அளவுக்கு ஒர்க் தெரியுது. ஸோ லாஸ்ட் டைமில் இதெல்லாம் செஞ்சால் இதெல்லாம் மறந்துடுவாங்க. இந்த லேப்டாப்லாம் கொடுத்துட்டா மக்கள் வந்து ஓட்டு போகிறத வந்து நமக்கு போட்டுருவாங்க, எல்லாத்தையும் மறந்து போட்டுருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ நான் இப்படி இருக்கேன், எந்த மாதிரி மைண்ட் செட்டில் நான் இருக்கேன். மக்கள் வந்து லாஸ்ட்டாக மறக்கிறதுக்கான சான்ஸ் கூட இருக்குது. சரிங்களா? இத்தனை நாளாக செய்யாமல் இத்தனை லாஸ்ட்டில் வந்து செஞ்சுட்டு அவங்க ஓட் கவர் பண்ணுறதுக்கு நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் தேர்தல் அறிக்கை விட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, டிஎம்கே கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க செஞ்ச பாவம், அவங்க செஞ்ச வந்து எடப்பாடி வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. இப்போ அதையும் உடச்சிட்டாரு வந்து விஜய். விஜய் வருவார்னு எதிர்பார்க்குறோம். ஆக்கப்பூர்வமாக பேசுகிறாரு, ஏதாவது மக்களுக்கு ஆக்கப்பூர்வமாக இது செய்யணுங்கிறதுக்காக அவர் துடிக்கிறாரு. அது கண்டிப்பாக நடக்கணும், அவ்வளோதான். இப்போ திமுக தீய சக்திலாம் பேசுகிற எப்படி நான் பார்க்குறது? தீய சக்தி தான், அது எந்த டவுட்டும் இல்லை. டிஎம்கே தீய சக்தி தான். ஃப்ரீ பஸ் தராங்க, நல்லது. என்ன நல்லது பண்ணாங்க? ஏதாவது ஒன்று உரிமை தொகை தராங்க. 1000 ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைல்ல இப்போதைக்கு மக்களுக்கு. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. டிஎம்கே பண்ணுறது 1000 ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைல்ல. 1000 ரூபாங்கிறது சராசரி மனுஷன் ஒரு நாள் சம்பளம். அது மாதம் தராங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லைல்ல. அதை காட்டி மக்களை வந்து முட்டாள்தனமாக ஆக்குறதும், அதை காட்டி வந்து மக்களை வந்து பெரிய இதாகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே. 1000 ரூபா நாங்கள் கொடுத்துட்டோம், 1000 ரூபா கொடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறதுலாம் வந்து முட்டாள்தனம். விஜய்க்கு இளைஞர்கள் இல்லை, ஆதரவு இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு யார் சொன்னா?
அதை வச்சு அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கிறாங்க அந்த மாநாடு அப்படிலாம் வச்சு. கிடையாது. அவங்க வேணால் ப்ரொஜெக்ட் எப்படினாலும் பண்ணலாம், அவங்க 1000 ப்ரொஜெக்ட் பண்ணலாம். ஆனால் மக்கள் திருப்புன்னு ஒன்று இருக்குல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் இது விஜய்க்கு வந்து பயங்கர திருப்பு ஒன்று இருக்குது. மக்கள்லேருந்து ஒரு திருப்பு இருக்குது. விஜய் வருவார்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. 26 மே மாதம் ஒரு ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படும். அது கண்டிப்பாக விஜய் வந்து ஏற்படுத்துவார்னு நான் எதிர்பார்க்குறேன். இல்லை ஒரு மக்களை போய் பார்க்க மாட்டாரு. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் என்னமா, உண்மையை சொல்லப்போனால் நான் வந்து ஒரு ஏடிஎம்கேக்காரன், பக்கா ஏடிஎம்கே. ஓகே. எனக்கு வந்து எடப்பாடி வந்தால் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எடப்பாடி வந்து அந்த அளவுக்கு செஞ்சுருக்காரு. அதை தாண்டி விஜய் செய்வார்னுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. 2026 தேர்தல் வருது, ஆமாம். எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்கண்ணா? எப்படி இருக்குன்னா இவர் இருக்கிற அப்படியே அப்படியே எடப்பாடியாக இருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான். இப்போ விஜய் வந்து வந்திருக்காரு, என்ன பார்க்குறீங்க? அவர் வந்திருக்கிற அப்படியே அவரும் வரத்துக்கு ஒரு அறிகுறி இருக்குது. அறிகுறி இருக்கு. அறிகுறி முதலமைச்சர் ஆவாராண்ணா விஜய்? வந்தாலும் பரவாயில்ல, வரலனாலும் இவங்க 2 பேர் இருக்கிறாங்க. யார் 2 பேர்னா? இவங்க ஸ்டாலின் ஐயாவும் இருக்கிற அப்படியே, எடப்பாடியாரும் இருக்கிற அப்படியே, ஓகே ஓகே. 2 பேரும் இருக்கிறாங்க. அவங்கள மீறி என்ன ஒன்றும் பண்ண முடியாது. விஜயால் ஒன்றும் பண்ண முடியாது. விஜயால் மீறி வந்துட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லாத போயிருங்க.